நாஞ்சில் சுவாய் 360. A big hi to everyone. இன்னைக்கு நம்ம கலர்ஃபுல்லாக ஜெம்ஸ் வச்சு ஒரு குக்கி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த குக்கி பண்ணுறதுக்கு நமக்கு 1.5 கப் கோதுமை மாவு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வீட் ஃப்ளாரில் யூஸ் பண்ணாமல் மைதாவில் யூஸ் பண்ணணுன்னு சொன்னால் நீங்கள் மைதாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 கப் கோதுமை மாவுக்கு நான் இன்றைக்கி 3/4 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ பவுடர் சுகர்னால் நான் வீட்டில் உள்ள வெள்ளை சர்க்கரையை நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐசிங் சுகர் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் பட்டர் வச்சுருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் மெல்ட்டிங் ஸ்டேஜில் இருக்கணும். அப்புறமா ஒரு முட்டை, நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ண போகிறேன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். அப்புறமா நான் வந்து ஒரு 3 பேக்கெட்ஸ் ஆஃப் ஜெம்ஸ் வந்து இந்த ஜெம்ஸ் குக்கியை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து பேக்கிங் பவுடர். நமக்கு வந்து அந்த குக்கியை வந்து கட் பண்ணுறதுக்கு நமக்கு குக்கி கட்டர்ஸ் வந்து தேவை. ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த ஃப்ளவர் ஷேப்பில் உள்ள குக்கி கட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு விஸ்க் தேவை நமக்கு. அப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் தேவை. ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், இந்த பட்டரை வந்து நம்ம வந்து நம்மளுடைய மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு சொன்னால் விஸ்க் பண்ணிக்க போகிறோங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்டான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த பட்டர் ப்ளஸ் இந்த எக் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுடைய குக்கி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நீங்கள் வந்து சடனாக ஃப்ரிட்ஜில் இருந்தே டைரெக்டாக ஒரு எக் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து கொஞ்சம் இது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, பட்டரை நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டரோட நம்ம ஆட் பண்ணி நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த பட்டரும் இந்த சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்மளுடைய விஸ்க் வச்சு நம்ம விஸ்க் பண்ணிக்கிறோங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த எக் வந்து நான் இன்றைக்கி பசங்களுக்கு வீட்டில் கொடுக்கறதுக்காக செய்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, நாட்டுக்கோழி முட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா இந்த சுகர் எல்லாம் நல்லா தரோவாக மிக்ஸ் ஆன உடனே நம்ம என்ன பண்ணிடலான்னா, நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த எக்கை வந்து இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஸோ எக் ஆட் பண்ணி மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 10 to 15 டைம்ஸ் நம்ம இந்த பேட்டரை நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து வாசனைக்காக. ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராக்ட், இப்போ பைனாப்பிள் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணி ஆச்சு. இப்போ நம்ம கரெக்டாக ஒரு டீஸ்பூன் நிறைய பேக்கிங் பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த 1.5 கப் கோதுமை மாவை இந்த மிக்சிங் பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஸோ குக்கிக்கு வந்து குக்கி பேட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜை விட கொஞ்சம் லைட்டனான ஒரு ஸ்டேஜாக இருக்கணும். திக் இல்லாமல் கொஞ்சம் லைட்டனான ஒரு ஸ்டேஜாக இருக்கணும். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த குக்கி பேட்டர் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நம்மளுடைய குக்கி கட்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து கரெக்டாக ஒரு ஸ்கூப் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த குக்கி கட்டருக்கு உள்ளாடி வச்சு ஃபில் பண்ணி அந்த ஷேப் கொண்டு வர வச்சு நான் 1 by 1 எடுத்துக்கிறேன். இது நம்ம கட்டாயமாக கொஞ்சம் பொறுமையாக தாங்க செய்யணும். ஸோ குக்கி கட்டர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த குக்கியை எந்த ஒரு இதுக்கு பண்ணுறீங்களோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற தீமில் நீங்கள் வந்து இந்த குக்கி கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிறிஸ்மஸ் டைம்ஸில் நல்ல டிஃப்ரெண்ட்டான கிறிஸ்மஸ் தீமில் நிறைய குக்கி கட்டர்ஸ் இருக்கும். ஸோ காமனாக இதில் நம்ம குக்கி கட்டர்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணி நீட்டாக ஒரு ட்ரேயில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த ட்ரேயில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வச்சுருக்கக்கூடிய இந்த குக்கி கட்டர் இந்த குக்கீஸ்க்கு மேலே நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ஜெம்ஸை வந்து நம்ம எடுத்து டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஜெம்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால், M&M கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை M&M குக்கின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட நிறைய ஜெம்ஸ் இருந்ததுன்னு சொன்னால், நீங்கள் இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதில் கூட நீங்கள் கொஞ்சமாக ஜெம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஜெம்ஸ் வச்சுருக்கிறதுனால நான் மேலே மட்டும் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு
பெரிய தவா எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம கரெக்டாக என்ன பண்ணிக்கிறோன்னா சிம்மில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரீ ஹீட் வந்து பேக்கிங்க்கு எப்போவுமே ரொம்ப முக்கியங்க. ஸோ ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த குக்கி ட்ரேயை உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோங்க. ஓப்பன் பண்ணவே கூடாது. கரெக்டாக ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு உள்ளாடி நம்மளுடைய குக்கி வந்து சூப்பரான ஃபைனல் ஸ்டேஜை ரீச் பண்ணிடுவோங்க. ஸோ இப்போது நம்மளுடைய குக்கி வந்து நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ குக்கி வந்து எப்போவுமே சூவி ஸ்டேஜில் தாங்க இருக்கும். பிஸ்கெட் தான் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த குக்கியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கட்டாயமாக ஒரு ரெஸ்டிங் டைம் கொடுத்து ஆற வைக்கணும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களோட பர்த்டேக்கு இல்லைன்னா ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் இப்படி ஒரு குக்கி பண்ணி நீங்கள் உங்களுடைய அந்த மெனுவில் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் நிஜமாகவே இது உங்கள் வீட்டு பசங்களை அட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் டிஃப்ரெண்ட்டான இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தேன் இட் இஸ் பாய் ஃப்ரம் சத்யா சங்கர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.